ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்காஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அண்ட் நம்ம எப்படி காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அண்ட் எதை பார்த்து நம்ம நல்ல காலேஜஸாக சூஸ் பண்ணலாம்ன்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முன்னொரு முக்கியமான விஷயம், ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சில ப்ராப்ளம்ஸும் வந்திருக்கு அவங்களுக்கு. அதை நான் வீடியோ ஒன்று எண்டில் சொல்ல போகிறேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது. அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதை பார்த்து காலேஜஸ் சூஸ் பண்ணணும், உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடி ஒரு வேகன்சி லிஸ்ட் விட்டுருப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வேகன்சி லிஸ்ட் விடுவாங்க. இது என்னைக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 10ஆம் தேதியே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வரும். அந்த வேகன்சி லிஸ்ட்டையும் நீங்கள் உடனே பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்க, மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வந்துடும். ஏன் அந்த வேகன்சி லிஸ்ட் ரொம்ப முக்கியன்றதை நான் இப்போ சொல்கிறேன். அந்த வேகன்சி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எஸ்என் காலேஜில் சிஎஸ்சி சீட்ஸ் வந்து கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அந்த வேகன்சி லிஸ்ட் பார்த்தா நம்ம வந்து 100% ஷூரா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எஸ்எஸ்என் காலேஜ்ல மெக்கானிக்கல்ல 2 சீட் இருக்கு. ஓகே, நம்ம வந்து எஸ்எஸ்என் காலேஜ் நம்ம சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கலாம்ன்ற மாதிரி நம்ம வந்து யோசிக்கலாம். அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்றதே ஃபர்ஸ்ட் இந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா வந்து வேகன்சி லிஸ்ட் பார்க்காம நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல காலேஜஸை சூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அதனால வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து ஃபில் ஆகாம இருக்கு, இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம்ன்றத பாருங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்எஸ்என்ல மெக்கானிக்கெல்லாம் கண்டிப்பா காலி ஆயிட்டு இருக்கும், கண்டிப்பா வந்து சீட்ஸ் இருக்காது, ஃபில் ஆயிட்டு இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா வந்து 2 சீட்ஸ் இருந்தாலும் யாராவது அந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு அதை நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இதனாலதான் அந்த வேகன்சி லிஸ்ட்டை கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா கம்பல்சரி வேகன்சி லிஸ்ட் ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. இப்போ நம்ம எந்த மாதிரியான காலேஜஸை சூஸ் பண்ணலாம், ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரவுண்ட் 1ல சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது. இப்போ நம்ம எந்த மாதிரியான காலேஜஸ் சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சஜஷன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஓரளவுக்கு டாப் காலேஜஸ் இப்போ இந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அட்டானமஸ் காலேஜஸ்ல சில காலேஜஸ் நல்ல காலேஜஸ் இருக்கும், அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்தெந்த காலேஜஸ் தான் அஃபிலியேட்டட் இருக்கு, அதுல டாப் காலேஜஸ், இந்த மாதிரி டாப் காலேஜஸ் லிஸ்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1லயே வந்து டாப் காலேஜஸ் எல்லாமே முடிஞ்சிட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. ரவுண்ட் 1ல ஒரு 80% ஆஃப் நல்ல காலேஜஸ் எல்லாமே போயிடும். இன்னும் ஒரு 20% ஆஃப் ஓரளவுக்கு நல்ல காலேஜஸ் இருக்கும். அதுதான் நான் டாப் காலேஜஸ்ன்றத மீன் பண்றேன். அதனால கண்டிப்பா அந்த மாதிரியான காலேஜஸ் அந்த வேகன்சி லிஸ்ட்டை நம்ம பார்த்து வந்து எடுக்கலாம். அந்த ஒரு விஷயம் தான் முக்கியமா சொல்றேன். ஏன்னா வந்து இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஏன்னா செகண்ட் ரவுண்ட்ல நிறைய காம்படிஷன் இருக்கு. ஏன்னா வந்து அரௌண்ட் 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்றதுனால நம்ம கொஞ்சம் கரெக்டா பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல காலேஜஸ் கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எந்த ஹெல்ப்பாவது வேணும்னாலும் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலையும் நம்பர் வரும், நீங்க பாத்துக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல கரெக்டா வைக்காம என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு காலேஜே அலாட் ஆகல, நாட் அலாட்டட், எந்த காலேஜுமே கிடைக்கலன்னு வந்திருக்கு. இது ஏன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 180 அவங்களோட கட் ஆஃப். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க போன வருஷம் பார்த்திருக்காங்க, போன வருஷம் 180க்கு இந்த காலேஜ் கிடைச்சிருக்கான்றத பார்த்திருக்காங்க. ஓகே, அந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலேஜ் எடுத்து இந்த வருஷம் சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டு ஓகே போன வருஷம் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு இந்த வருஷமும் கிடைச்சிரும்ன்ற மாதிரி அந்த காலேஜை போட்டுட்டு ஓகே அப்படியே விட்டுட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு, அந்த காலேஜ் வந்து கிடைக்கல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி எடுத்துட்டு இருக்காங்கன்றதுனால அந்த காலேஜ் அவங்களுக்கு கிடைக்காததுனால நாட் அலாட்டட்னு வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் வந்து தயவு செய்து வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி நாட் அலாட்டட் வந்தாலே அவங்க கஷ்டப்பட்டு 180 மார்க் எடுத்துருக்காங்க, கட் ஆஃப் வந்திருக்கு. இப்போ வந்து அவங்க செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இப்போ நீங்க பண்ணீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கண்டிப்பா நிறைய சீட்ஸ் வந்து போயிடும். நீங்க தேர்ட் ரவுண்ட்ல போனீங்கன்னா சீட்ஸே வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து கரெக்டா வந்து இந்த செகண்ட் ரவுண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஐடியாவும் சொல்றேன், எப்படி நீங்க இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை கரெக்டா வைக்கணும். கண்டிப்பா இந்த சாய்ஸ் லிஸ்ட் எனக்கு ஒரு காலேஜ் கிடைச்சிரும்ன்றது நீங்க எப்படி ஷுவரா சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களோட கட் ஆஃப் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 150 இருக்குன்னு வச்சுக்கலாம். 150 உங்களோட கட் ஆஃப் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து +10 ஆர் -20, இது +10 -20ன்றதை நான் எப்படி சொல்றேன்னா, போன வருஷம் 160க்கு என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கு கிடைச்சிருக்கு, போன வருஷம் 160 கட் ஆஃப்க்கு என்னெல்லாம் காலேஜ் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. அந்த காலேஜ்ல இப்போ வேகன்சி இருக்கா, அந்த காலேஜை தூக்கி ஃபர்ஸ்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் அது நல்ல காலேஜஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே லைன் ஆர்டர் வைஸ் போட்டுட்டு கடைசியா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா -20 சொன்னேன். -20 சொன்னா உங்களோட கட் ஆஃப் 150, -20னா 130 எடுத்துக்கோங்க. போன வருஷம் வந்து 150ல இருந்து 130க்குலாம் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்றத போன வருஷம் நம்ம பார்த்தா தெரியும் டீட்டெயில்டா. அந்த காலேஜஸ் எல்லாம் எடுத்து லாஸ்ட்ல போடுங்க, ஃபர்ஸ்ட்ல போட லாஸ்ட்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ். ஏன்னா மேலேயே போட்டிருக்கோம், இருந்தாலும் நான் ஏன் சேஃபர் சைட்ல -20 வரைக்கும் சொல்றேன்னா, ஒரு சேஃபர் சைட்.
திருப்பியும் இந்த வார்த்தையை சொல்கிறேன், சேஃபர் சைடு. ஏன்னா வந்து இந்த ரவுண்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் அடுத்த ரவுண்ட் போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இது எப்படி இந்த நம்ம காலேஜஸ்லாம் சூஸ் பண்ணுறது, -20 எப்படி கரெக்டாக பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாராவது ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேங்க.